ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பிரியாணி மசாலாலாம் சேர்க்காம எப்படி ஒரு சிம்பிள் ப்ரான் கறி செய்யறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 1/2 kg ப்ரான், ஒரு முட்டை, பொடியாக நறுக்கின தக்காளி 10, பொடியாக நறுக்கின வெங்காயம் 3, கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வீட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், கொத்தமல்லி 1/2 கப், கருவேப்பிலை 1/2 கப். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் போர் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகும் சீரகமும் போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ அதில் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. க்ரீன் சில்லி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் ஆட் பண்ணி இன்னும் நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த 1/2 kg ப்ரானை அதில் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ப்ரான் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு லிட் போட்டு மூடிடுங்க. டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா
ப்ரான் கூட பிளெண்ட் ஆகிருக்கவங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருக்கு, எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஓரமாக மசாலாவை எல்லாம் ஒதுக்கிட்டு பீட் பண்ணி வச்சுருந்த எக் அதில் போர் பண்ணிவிடுங்க. போர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை லைட்டாக குக் பண்ணிகிட்டே இருங்க. குக் பண்ணதுக்கப்புறமா அந்த எக் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அந்த கிரேவியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க.